வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன டிட்பிட்ஸ் மாதிரி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்மளோட டே டு டே லைஃப்பில் எல்லாருமே வெஜிடபிள்ஸ் வாங்கியிருப்போம். ஆனால் எத்தனை பேர் கரெக்டாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக 10ல் ஏதாவது 1 2 கண்டிப்பாக கெட்டுப்போன வெஜிடபிளாக தான் வாங்கிட்டு வந்திருப்போம். அதுவும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் வந்து எப்படி எடுக்கணும், செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும். பர்டிகுலராக ஜென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஜென்ஸ் வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஸோ லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புளை வந்து லேடிஸே போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா வீட்டு பக்கம் வர்ற அந்த வெஜிடபிள்ஸை பார்த்து வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஆல்ரெடி நோன் திங்ஸாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணது தெரியாதவங்களுக்காக தான். ஸோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை பார்க்கலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாக்டவுன்னால் என்னால் எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்க முடியலை. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பெரிய வெங்காயம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கணும்னா, இது வந்து ரொம்ப தட்டையாக இருக்கணும். தட்டையாக இருந்தால் தான் அது வந்து ரொம்ப விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம். விளைஞ்சிருக்கிற இந்த சென்ஸ் எந்த ஒரு ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி, வெஜிடபிளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அதோட முழு வளர்ச்சி, அந்த முழு வளர்ச்சி, அதாவது முழு வளர்ச்சின்னா மேக்ஸிமம் அதோட சைஸ் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் தட்டையாக தான் இருக்கும். அது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழு வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது. கொஞ்சம் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும், கொம்பு மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னும் வளர்ச்சி அடையலை. ஸோ இந்த மாதிரி வெங்காயம் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் வந்து வெங்காயம் எடுக்கும்போது நல்லா தட்டையாக இந்த மாதிரி பெரிய சைஸாக பார்த்து எடுக்கணும். நீங்கள் இந்த வெங்காயத்தை கட் பண்ணி பார்த்தாலே தெரியும், முழு வளர்ச்சி அடைஞ்சால் மட்டும்தான் லேயராக தனித்தனியாக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தான் இது. ஸோ யூஸ்வலாகவே தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி தான் பெஸ்ட்டு. ஆனால் இப்போது நாட்டு தக்காளி வர்றதே ரொம்ப அபூர்வம். ஏன்னா எல்லாமே ஹைப்ரிட்டாக மாறிடுச்சு. ஸோ நாட்டு தக்காளி எப்போவுமே கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் தக்காளி இருக்குது, ஹைப்ரிட் தக்காளி. அது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அது வந்து சாட் ஐட்டம்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற தக்காளி அது. ஸோ ஒரு செடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் தக்காளி வரும். இப்போ வந்து நாட்டு தக்காளியும் வரும், அந்த இனிப்பு சுவையுள்ள அந்த தக்காளியும் வரும். ஸோ நீங்கள் வந்து பிளைண்டாக எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி வந்து கட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறது தான் நாட்டு தக்காளி. ஸோ இந்த மாதிரி தக்காளி நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு சுவை நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தக்காளி நீங்கள் வந்து பார்த்து வாங்குறது நல்லது. நாட்டு தக்காளி எப்போவுமே வாங்கும்போது கொஞ்சம் ராவாக இருக்கிற மாதிரி, ரொம்ப பழமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா சீக்கிரம் பழுத்துரும் அது. நீங்கள் அந்த இனிப்பு தக்காளின்னு சொன்னேன் இல்லையா, பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நீங்கள் வந்து ரொம்ப பழமாக எடுத்தாலே இப்போ ரொம்ப நாளில் வச்சுக்கலாம். பெங்களூர் தக்காளியை விட நாட்டு தக்காளி உடம்புக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் தான், கத்திரிக்காய். இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வர்றது ஃபுல்லுமே ஹைப்ரிட்டாக தான் வருது. நல்ல கத்திரிக்காய் எப்படி நீங்கள் எடுக்கணுன்னா, நாட்டு கத்திரிக்காய், அதாவது மதுரை சைடில் இருக்கிற கத்திரிக்காய்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அது எப்படி எடுக்கணுன்னா, அதோட காம்பு சைடு இருக்கு இல்லையா, அந்த காம்பு இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எப்போவுமே கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா பெரிய சைஸ் நீங்கள் கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா விதைகள் ஜாஸ்தி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ அதில் பாருங்கள், அதில் மேலே அந்த காம்பு மாதிரி இருக்கிறது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இதில் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த காம்பு மாதிரி இருக்கிறது ரொம்ப லென்த்தியாக கீழே வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த பீட்டி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய சைஸாக இருக்கும். அதே மாதிரி வந்து காம்புலாம் ரொம்ப பெரிய சைஸாக இருக்காது. அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப கெடுதியது. அந்த மாதிரி கத்திரிக்காய் டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, வாங்கக்கூடாது. அது ஆக்சுவலி பேண்டு, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் பிரிஞ்சால்ஸ்லாம் நிறைய வருது. ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நாட்டு கத்திரிக்காய் பார்த்து நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் வில்லேஜ் பக்கம் பெட்டி ஷாப் மாதிரி இருக்கிற ஷாப்பில் நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கத்திரிக்காய் தான் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு தான். கேரட் வந்து எப்போவுமே நம்ம எடுக்கும்போது பெரிய சைஸாக பார்த்து எடுக்கக்கூடாது, ஸ்மால் சைஸ் தான் எடுக்கணும். என்ன ரீசன்னா, பெரிய சைஸ் கேரட்டில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா
அந்த தண்டு இருக்கு இல்லையா, தண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ரொம்ப தடிமனாக உள்ள பெருசாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா ரொம்ப டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் கேரட் நீங்கள் எடுத்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் தான். வெண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட்டு, அப்புறம் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து மெக்னீஷியம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து ஹார்ட் பீட் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மலச்சிக்கல், மோஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின் ட்ரைனஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வெண்டைக்காய் நல்லா சாப்பிட்லாம். முக்கியமாக இது சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட நுனி பகுதியை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி பார்க்கணும். இந்த மாதிரி உடஞ்சிச்சின்னா அது வந்து நல்ல வெண்டைக்காய், அது நீங்கள் எடுக்கலாம் தாராளமாக. ஆனால் வந்து ஷாப்பில் எல்லா வெண்டைக்காயும் நீங்கள் வந்து உடச்சி எடுக்க முடியாது. அவங்க அலோவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து பிஸ்னஸ் பார்க்குறதுனால அவங்க வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்னொரு வே இருக்குது. அதோட நுனிப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்ஸபிளாக இருக்கணும். அப்படி லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ளெக்ஸபிளாக மூவ் ஆகணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல வெண்டைக்காய்னு அர்த்தம். நீங்கள் உடைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு எப்போவுமே நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கணும். சில உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமுங்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கெல்லாம் எடுக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு ஜாஸ்தியாகவே கொடுக்கலாம். இது அவங்களுக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. சில உருளைக்கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு நீங்கள் எடுக்கக்கூடாது. அது நல்லா இருக்காது. அதே மாதிரி உருளைக்கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா பட்ஸு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்ஸ் இருக்கிற இதிலெல்லாம் எடுக்கக்கூடாது. அது ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் நாளான உருளைக்கிழங்குல தான் அந்த பட்ஸு உருவாக ஆரம்பிக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் அமுங்கும். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் தான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தப்பு பண்ணுறது தேங்காய் எடுக்கிறதுல தான். ஏன்னா அது வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. வெளியே பார்க்கும்போது நல்ல தேங்காய் மாதிரி தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில ட்ரிக் தான் அது. தேங்காய் வந்து எப்போவுமே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும், கொஞ்சம் உருண்டையாக ரவுண்டாக இருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குலுக்கி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த தண்ணி ஷேக் ஆகிற சவுண்டு கேட்கணும். பட் என்னென்னா ரொம்ப ஷேக் ஆகக்கூடாது, லைட்டாக இருக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் விட்த்து ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதே மாதிரி இதில் கண் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடாது. எப்போவுமே அந்த இது வந்து ஃபுல்லும் கவர்டாக இருக்கணும். கண் வெளி தெரிகிற மாதிரி இருந்துச்சுனாலே சீக்கிரம் கெட்டு போயிடும் அது. ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்தனாலே நல்லாயிருக்கும். ஷாப் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா தட்டி பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க நல்ல தேங்காயா இல்லைன்னு சொல்லிட்டு. பட் நமக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மாங்காய் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவல் ஷேப்பில் இருக்கிறத எடுக்கக்கூடாது. அது வந்து இன்னும் முழு வளர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா மேக்ஸிமம் சைஸ் அட்டைன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் உருண்டையாக ரவுண்டாக இருக்கும். இப்போ அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, பெரிய வெங்காயம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும், நல்ல ஷேப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம எடுக்கணும். அப்போ தான் நல்ல ஃப்ளஷியாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வெஜிடபிள்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வெஜிடபிள்ஸ் வாங்கணும். இப்போதைக்கு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வேறு வெஜிடபிள்ஸ் இல்லாதனால என்னால் காமிக்க முடியல. பட் இருந்தாலும் வந்து சில இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் வந்து டீட்டெயில்டாக அந்த வெஜிடபிள்ஸை நான் வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பீட்ரூட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நல்ல பீட்ரூட்டாக இல்லைன்னு எப்படி பார்க்கணும்னா அதை நீங்கள் கிள்ளி பார்த்து எடுக்கணும். அதை நீங்கள் கிள்ளினீங்கன்னா உள்ளே ரெட்டிஷாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் நல்ல பீட்ரூட்னு சொல்லி எடுக்கலாம். அதேமாதிரி பீர்க்கங்காயின்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எப்படி எடுக்கணும்னா நீங்கள் சுரண்டி பார்த்து எடுக்கணும். இப்போது பீன்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா உரிச்சு பார்த்து எடுக்கணும். இப்போ நீங்கள் முருங்கைக்காய் எடுக்கிறீங்கன்னா அதை முறுக்கி பார்த்து எடுக்கணும். இன்கேஸ் முருங்கைக்காய் வந்து ரொம்ப முத்தின முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா அது கீரல் விட்டுரும். அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அதேமாதிரி குக்கும்பர் சொல்லுவாங்க இல்லையா, அது நீங்கள் வந்து உடச்சி பார்த்து எடுக்கணும். அது வந்து ரொம்ப டெண்டராக இருந்துச்சுன்னா டக்குன்னு உடஞ்சிரும். கொஞ்சம் நாளான குக்கும்பராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வளையும். அந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீரை வகைகளை நீங்கள் எப்படி எடுக்கணும்னா எப்போவுமே கீரை அந்த இலைக்கு கீழே தான் வந்து பூச்சிகள் வந்து முட்டை வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து கீரை எடுக்கும்போது அந்த இலையை வந்து திருப்பி பார்த்து எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்மள்கிட்ட வெஜிடபிள்ஸ் இல்லாதனால எதுவும் காமிக்க முடியல. அதேமாதிரி ஃப்ரூட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா சில மெத்தட்ஸ் இருக்குது, அது பிரகாரம் தான் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாம்பழம் இருக்கு இல்லையா, மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து கார்பைட் வச்சு தான் பழுக்க வச்சுருப்பாங்க.
ஸோ நார்மலான முறையில் பழுக்க வச்சுருந்தாங்கன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட தோல் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா அருமையான ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ கார்பைட் மூலமாக பழுக்க வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப பளபளன்னு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தாலும் கொஞ்சம் கூட அந்த மாம்பழம் ஸ்மெல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மாம்பழங்களை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி ஆப்பிள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆப்பிள் எப்படி எடுக்கிறோன்னா நல்லா உருண்டையாக இருக்கணும், கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும். நம்ம வந்து இந்த பெரிய வெங்காயம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா முழு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு ஆப்பிள்னு சொல்லலாம். அதுமாதிரி வாட்டர்மெலன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கணும்னா அதோட லைன்ஸ் இருக்கு இல்லையா, லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியர்பையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் விட்த் ஜாஸ்தியாக இருக்கணும். இது வந்து ஒன் ஆஃப் த வே. இந்த மாதிரி நிறையவே இருக்குது. அதே மாதிரி பப்பாயா எப்படி எடுக்கணும்னா கொஞ்சம் நீளமான பப்பாயா இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதுதான் நாட்டு பப்பாயான்னு சொல்லுவாங்க. அது உள்ள கண்டிப்பாக சீடு இருக்கும். சீடு இருக்கிற பப்பாயா தான் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வர்ற ஹைப்ரிட் பப்பாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதெல்லாம் சீடு இருக்காது, சீட்லெஸ்ஸு, டேஸ்ட்டாகவும் இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இன்னொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.